மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. யானைக்கல் தரைப்பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். வைகை ஆற்றில் நேற்று அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் வைகை ஆற்றில் வெள்ளம் இரண்டு கரைகளும் தொட்டுக்கொண்டு செல்கிறது. ஆனால் நேற்று கிட்டத்தட்ட 9 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்திருந்த நிலையில் இன்று முழுவதுமாக வானம் வெறித்து இன்று முழுவதுமாக சூரியன் வெளியே வந்திருக்கிறது. இருந்தாலும் வைகையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகை அணையில் இருக்கக்கூடிய அணையினுடைய மொத்த கொள்ளளவு 69 அடி எட்டியிருக்கின்ற நிலையில் வைகை அணைக்கு வரக்கூடிய அந்த உபரி நீரான 3000 கனஅடி முழுவதுமாக வைகை ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. அது மட்டுமல்ல, தேனி மற்றும் அதை சுற்றி இருக்க மாவட்டங்களில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையும் வைகை ஆற்றுடன் சேர்ந்து வருவதால் கிட்டத்தட்ட 3000க்கும் மேலான கன அடிக்கு மேலான தண்ணீர் மதுரை வைகை ஆறு மதுரை வழியாக செல்கின்ற பொழுது கூடுதலாக மிகப்பெரிய வெள்ளமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 2 கரைகளையும் தொட்டுக் கொண்டு செல்கிறது. ஏற்கனவே குறிப்பாக வைகை கரையோரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி நேற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வைகை ஆற்றுக்கு அருகில யாரும் செல்ல வேண்டாம் என அவ்வப்போது காவல்துறை மூலமாகவும் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. வைகை ஆற்றினுடைய கரைகள் 2 கரைகளும் முழுவதுமாக போக்குவரத்துக்கு பாதி பகுதியில் முழுவதுமாக காவல்துறை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தண்ணீர் அந்த ஒரு சாலை பக்கம் வந்துவிடும் என்ற காரணத்தினால் இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இன்று தொடர்ந்து மழை பெய்யாத பட்சத்தில் ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து மழை பெய்தால் கூடுதலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தொடர்ந்து வைகை ஆறு முழுவதுமாக காவல்துறை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். செல்வகுமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.